அப்போ அல்லாஹ் தஆலா நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று வருகிறது. அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அல்லாஹ்வுடைய முகம் கிடையாது, நாம் எங்கு இருந்தாலும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி அகீதத்துல் வாசித்தியாவுல இமாம் இப்னு தைமியா அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அர்ஷில் தான் இருக்கின்றான், இறைவன் நம்மோடு இருக்கின்றான். இறைவன் அர்ஷில் இருப்பதாக குர்ஆன்ல வருது, இறைவன் நம்மோடு இருப்பதாகவும் திருமறை குர்ஆனில் வருகிறது. இரண்டும் முரண்பாடு என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது. இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்றால் என்ன கருத்து தெரியுமா? அவர் உதாரணம் சொல்லி காட்டுகின்றார். என்ன உதாரணம்? அதாவது அல் கமரு ஆயத்து மின் ஆயாத்தில்லா மின் அஸ்கரி மக்லூகாத்திஹி. சந்திரன் இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அவனுடைய ஒரு சிறிய படைப்பு. இந்த வஹுவ மௌதுஊன் ஃபி ஸமாயி, இந்த சந்திரன் வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வஹுவ மஅல் முஸாஃபிரி வ கைரல் முஸாஃபிரி. அப்போ ஒரு பயணம் செய்கின்றான், பயணம் செய்யக்கூடியவன் சந்திரனை பார்ப்பான். சந்திரன் எங்க இருக்கு? வானத்தில் இருக்கு. இவன் நினைப்பான் சந்திரன் நம்மோடு தான் வந்து கொண்டிருக்கிறது நினைப்பான். ஒருத்தன் ஊர்ல இருப்பான், அவனும் சந்திரனை பார்ப்பான், வானத்தில் உள்ள சந்திரனை. அவன் நினைப்பான் இந்த சந்திரன் நம்மோடு தான் இருக்கிறது நினைப்பான். ஆனா சந்திரன் வானத்தில் இருக்கிறது. பயணத்தில் உள்ள ஒருவனும் சந்திரன் தன்னோடு வருவதை நினைப்பான், ஊரில் உள்ள ஒருவனும் சந்திரன் தன்னோடு வருகிறது நினைப்பான். அதுபோன்றுதான் அல்லாஹ் அரிசில் இருக்கின்றான். இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ன அர்த்தம்? இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்றால் அரிசில் இருந்து கொண்டு அவன் நம்மை கண்காணிக்கின்றான், அவன் நம்மை நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று இந்த வசனத்திற்கு இப்னு தைமியா அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இப்னு தைமியா அவர்கள் ஒரு வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவரை நீங்கள் திட்டுவது கிடையாது, அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை கொள்கை என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள். இரண்டு வசனம் முரண்படுவதை போன்று தோன்றும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். ஒரு திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வருகின்றது, அந்த ஹதீஸிற்கு முரண்படாத வகையில் ஒரு விளக்கத்தை நாம் சொல்லும் பொழுது எங்களை நீங்கள் திட்டுகின்றீர்கள், கொள்கைக்கு மாற்றமாக பேசுகிறார்கள் என்று சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் இப்னு தைமியா விளக்கம் கொடுத்தாரே, அந்த விளக்கம் எந்த அடிப்படையில் சரியானது, எந்த ஹதீஸ் அடிப்படையில் சரியானது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மற்ற வசனங்களுக்கெல்லாம் அல்லாஹ் வருவான் என்றால் இறைவனுடைய வேதனை வருகிறது, இறைவனை கண்முன்னால் காண்பாது என்றால் இறைவனுடைய உதவியை காண்போம் என்றெல்லாம் நீங்கள் பொருள் செய்கின்றீர்கள். இந்த பொருளை நீங்கள் இவ்வாறு ஏன் நீங்கள் பொருள் செய்கின்றீர்கள் என்பதற்குரிய விளக்கத்தையும் அவர் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் இறைவன் இறங்கி வருகிறான் என்றால் இறைவனுடைய அருள் இறங்கி வருகிறது என்று நாம் ஏன் பொருள் செய்ய வேண்டும்? அல்லாஹ் அரிசில் அமர்ந்திருப்பதாக கூறுகின்றான். இறைவன் ஒவ்வொரு இரவின் மூன்றாவது பகுதியில் வானத்திற்கு பூமியினுடைய வானத்திற்கு வருகிறான் என்றால் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு நாட்டில் இறைவன் கடைசி போது இருந்து கொண்டேதான் இருக்கும், இறைவன் பூமியிலே தான் இருப்பான் என்று ஆகிவிடும். இப்படி குர்ஆனுடைய வசனத்திற்கு முரண்படுவதன் காரணத்தினால்தான் நாம் இந்த விளக்கத்தை அந்த ஹதீஸில் மட்டும் அந்த இடத்தில் மட்டும் இறைவன் வருகிறான் என்றால் இறைவனுடைய ரஹமத் வருகிறது, அதுதான் பொருள் என்று நாம் கூறுகிறோம். நாம் இப்னு தைமியா சொன்ன பாருங்க, இப்னு தைமியா சொல்லக்கூடிய அந்த கருத்து அகீதத்துல் வாசித்தியாவில் 1வது பாகம் 12வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் என்ன கேள்வி கேட்கின்றோம்? இப்னு தைமியா ஒரு வசனத்திற்கு தஅவீல் செய்யும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், அதை கொள்கை என்று சொல்கின்றீர்கள். அதே விளக்கத்தை அவர் எப்படி தஅவீல் ஒரு வசனத்திற்கு தஅவீல் விளக்கம் கொடுத்தாரோ அதே போன்ற விளக்கத்தை ஒரு ஹதீஸிற்கு ஒரு வசனத்திற்கும் நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் விமர்சனம் செய்கின்றீர்கள். ஏன் இந்த முரண்பாடு என்று நாங்கள் கேட்கின்றோம். அடுத்ததாக இந்த பள்ளியுடைய சம்பவத்தை, அதாவது ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த சீடியில் அவர் நம்மை விமர்சனம் செய்கின்றார், ஹதீஸை மாற்றிவிட்டார்கள், மறைத்து விட்டார் சொல்றாரு. நாம் என்ன ஆதாரம் காட்டினோம், ஏன் அதை நாம் மறுத்தோம் என்பதற்கெல்லாம் காரணம் சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக என்ன செய்றாரு, பேசிக்கிட்டே போறாரு. நாம் ஒரு ஹதீஸை பலவீனம், இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கு ஆதாரங்களை காட்டித்தான் நாம் விளக்கி இருக்கின்றோம். நாம் என்ன ஆதாரங்களை வைத்தோமோ அதற்கு எந்த விளக்கமும் சொல்லாமல் நாம் சொன்ன பதில்களுக்கு மறுப்பு சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக மறைத்து விட்டார்கள். இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. நாம என்ன பதில் சொல்றோமோ அதை எடுத்து வைத்து பதில் கூற வேண்டும். இது பொத்தாம் பொதுவாகத்தான் பின்னால் வரக்கூடிய அனைத்து வாதங்களுக்கும் அவர் சொல்லிக் கொண்டே போகின்றார். நாம் அந்த பள்ளியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் வீசப்பட்ட போது
ஒரு பள்ளி ஊதி விட்டது, எல்லா உயிரினங்களும் தீய அணைத்தது, பள்ளி மட்டும் ஊதி விட்டது என்று வரக்கூடிய செய்தி வந்து அது குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுகிறது என்பதை முன்பே நாம் தெளிவாக விளக்கியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கும் நாம் வைத்த ஆதாரத்திற்கு பதில் சொல்லாமல் அவர் மழுப்பிக் கொண்டே சென்றிருக்கின்றார். இதற்கு விரிவாக அவர் பதில் சொல்லவில்லை. அது மட்டும் கிடையாது. இன்னொரு ஆயத்து வருது. அதாவது திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 40வது வசனத்திலே வருகிறது. இன்னல்லதீன கஸ்ஸபூ பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமாயி. எவர்கள் நம்முடைய வசனங்களை மறுத்து பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்று என்ன செய்கிறது? சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயம் 40வது வசனம் சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் செய்றாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்து வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது என்றால், அதாவது காபிர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போவாங்க என்ற அர்த்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அது நாம என்ன விளக்கம் சொல்றோம்? திருமலை குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது சொர்க்கமும் நரகமும் அருகருகே இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு சுவர் தான் தடையாக இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்க சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயம் 48வது வசனத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால், 50வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகள் வந்து சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், இந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சிட்டோம், நரகத்துல வந்து விழுந்துட்டோம், நீங்க கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்பாங்களாம். அவர் சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், இந்த சொர்க்கத்துடைய சாப்பாடு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, நாங்கள் தரமாட்டோம் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள். நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில வந்து ஒரு சுவர் இருக்கும், ஆராஃப் என்ற ஒரு சுவர். அந்த சுவரின் மீது ஆளுக்கு இருப்பாங்க. அவங்க நரகத்துக்கும் போவாம சொர்க்கத்துக்கும் போகாம இருப்பாங்க. அவங்க சொர்க்கவாசிகளையும் பார்ப்பாங்க, நரகவாசிகளையும் பார்ப்பாங்க. அவ சொர்க்கமும் நரகமும் அருகருகே இருப்பதாக திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுது. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுவதாக என்ன செய்கிறது? குர்ஆனிலே வருகிறது. சூரத்துல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயம் 40லிருந்து 48வது வசனம் வரையும் படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும்போது நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், நீங்கள் ஏன் நரகத்திற்கு வந்தீர்கள்? அப்ப அவங்க சொல்வாங்களா, லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, பலம் நக்கும் நுதீமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோம் என்று நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார்களாம். அவர் சொர்க்கமும் நரகமும் அருகருகே இருக்கிறது. அப்போ வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது, காபிர்களுக்கு வந்து வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்ற வசனத்திற்கு காபிர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நீங்கள் பொருள் செய்தீர்கள் என்றால், சொர்க்கத்துக்கு பக்கத்துல தான் நரகமும் இருக்குது. நரகத்துக்கு போக வேண்டும் என்றாலும் வானத்துடைய கதவுகள் திறந்தால் தான் செய்ய முடியும், நரகத்துக்கும் போக முடியும். வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்பதற்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது என்ற அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டால்தான் சொர்க்கத்துக்கும் போக முடியும், நரகத்துக்கும் போக முடியும். சொர்க்கம் நரகமும் அருகருகில் தான் இருக்கிறது. எனவே இந்த வசனத்திற்கு என்ன பொருள் என்றால், காபிர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்றால் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்பதுதான் கருத்தாக இருக்க முடியும் என்ற விளக்கத்தை சகோதரர் பிஜி அவர்கள் தன்னுடைய தர்ஜுமத்துல் குர்ஆன் திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பிலே அவர் எழுதியிருக்கின்றார்கள். நாம இவ்வளவு வசனங்களை படித்து காட்டி விளக்கம் சொல்லி இருக்கின்றோம். இந்த வசனங்களுக்கெல்லாம் எந்த விளக்கம் சொல்லாமல் பொத்தம் பொதுவாக இந்த வசனத்திற்கு பிஜே தவறாக அர்த்தம் செய்து விட்டால், தவறாக மொழிபெயர்த்து விட்டால் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் எடுத்து வைத்த வாதங்களுக்கு பதில் சொன்ன பிறகு பிஜே செய்த தவறு என்று சொல்லி இருந்தார் என்றால் அது பொருத்தமானதாக இருக்கும். நாம என்ன விளக்கத்தை சொன்னோமோ அந்த விளக்கத்திற்கு எந்த ஒரு மறுப்பையும் சொல்லாமல் பொத்தாமதா பிஜே மறுத்துட்டாரு மாத்திட்டாரு என்று பேசுவது ஒரு அறிஞருக்குள்ள ஒரு முறை கிடையாது. இது போன்ற வேலைகளைத்தான் சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அடுத்ததாக தாவூத் நபி அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி, அதாவது திருமலை குர்ஆன்ல வந்து சூரத்துல் 34வது அத்தியாயம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் தாவூத் நபி சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை 2 பேர் என்ன செய்றாங்க, தாவூத் நபிட்ட வந்து ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. என்ன வழக்கு?
ஒரு ஆள்கிட்ட வந்து 99 ஆடுகள் இருக்கு, இன்னொரு ஆடிடம் வந்து ஒரு ஆடு இருக்கு. இந்த 99 ஆட்டுக்கு சொந்தக்காரர் என்ன பண்றாரு, இந்த ஒரு ஆடு வைத்திருக்கின்றாரே அவருடைய ஆட்டை வந்து அதை பிடுங்கிக் கொள்கின்றார். அவ இரவு வழக்க கொண்டு வர்றாங்க, தாவூத் நபியிட்ட கொண்டு வந்து இவருக்கு 99 ஆடுகள் இருக்கிறது, இவர் என்னுடைய ஒரு ஆட்டை பிடுங்கிக் கொண்டால் என்று என்ன செய்யறாங்க, வழக்க கொண்டு வர்றாங்க. அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இருவருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கிறாங்க. அது ஒரு ஆட்டை பிடுங்கினார் பாருங்க, 99 ஆட்டுக்காரர் ஒரு ஆடு வைத்திருப்போர் ஆட்டை பிடுங்குகிறார். அப்ப அந்த 99 ஆடு வைத்திருப்பதை பார்த்து தாவூத் நபி கண்டிக்கிறாங்க. லக்கத் லலமக லிசுவாலி நஅஜதிக இலா நஆஜிஹி வ இன்ன கஸீரன் மினல் குலத்தாயி லயபகி பஅதுஹும் அலா பஅலின் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அதாவது நீ இந்த மாதிரி 99 ஆடுகளை வைத்திருக்கின்றாய், நீ அந்த மாதிரி அவருடைய ஒரு ஆட்டை பிடுங்கியதன் மூலம் நீ அநியாயம் செய்து விட்டாய். அதிகமான அந்த பங்குதாரர்கள் இப்படித்தான் ஒருவரை ஒரு வரம்பு மீறுகின்றார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்பவர்களை தவிர மற்ற அந்த பங்குதாரர்கள் எல்லாம் இப்படி தன்னுடைய பங்குதாரருக்கு அநியாயமாக நடந்து கொள்கின்றார்கள் என்ற கருத்தை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு தாவூத் நபிக்கு விளங்குது இந்த மாதிரி சம்பவத்தை அவங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்ச உடனே அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னவுடன் வலன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு, நாம் அவரை சோதித்தோம் என்பதை தாவூத் விளங்கிக் கொண்டார். அதாவது தாவூத் நபி ஏதோ தப்பு செய்திருக்கின்றார், அந்த தப்பு செய்ததினால் அல்லாஹ் அவருடைய தவறை சுட்டி காட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்தான், நடத்தி காட்டுகின்றான். இப்படி தீர்ப்பு வழங்கிய பிறகுதான் தாவூத் நபிக்கு ஏதோ நாம தப்பு செஞ்சிட்டோம், அவர் ஏதோ தவறு செய்திருக்கின்றார், அந்த தவறு என்ற அந்த எண்ணம் வந்து தாவூத் நபிக்கு ஏற்படுகிறது. உடனே அல்லாஹ்விடம் அவர் மன்னிப்பு தேடினார். ருக்குவிலே அவர் வீழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துல வந்து தாவூத் நபி செஞ்ச தப்பு என்னவென்று அல்லாஹ் செய்யவில்லை, சொல்லவில்லை. இதற்கு தஃசீர் என்ற பெயரில் அவர் மதிக்கின்றார்களே, அந்த தஃசீர்ல வந்து எண்ணற்ற கட்டுக்கதைகள். என்ன கட்டுக்கதைகள்? தாவூத் நபி செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? தாவூத் நபிக்கு 99 மனைவிமார்கள் இருந்தார்கள், இன்னொரு ஆளுக்கு ஒரே ஒரு மனைவி இருந்தா, அந்த ஒரு மனைவியை தாவூத் நபி என்ன செய்து விட்டால் அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டால். இப்படி ஏராளமான ஒரு நபியை வந்து நபியுடைய தன்மையை குலைக்கும் வகையில், நபியுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தும் வகையில் எண்ணற்ற கட்டுக்கதைகளை தஃசீர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அவர்களை எல்லாம் இவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்வது கிடையாது. அவங்களை பெரிய பெரிய இமாம்கள் என்று பாராட்டுகின்றார்கள். இந்த ஒரு நபி இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டால், தாவூத் நபி அந்த மாதிரி தப்பு செய்யவில்லை. இந்த வசனத்திற்கு என்ன விளக்கமாக இருக்கும் என்றால், தாவூத் நபி அவர்கள் மன்னராக இருந்த காரணத்தினால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக, ஏன்னா மன்னர்கிட்ட வந்து நிறைய நிலங்கள் இருக்கும், நிலம் இருந்து என்ன செய்வாரு, அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களின் நிலத்தை கையகப்படுத்தியது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடும். பிஜி அவர்கள் இந்த மாதிரி கட்டுக்கதை எழுதி வச்சிருக்காங்க. அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நபியுடைய கண்ணியத்தை குலைப்பது போன்றிருக்கிறது. ஒரு நபி அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாரு. ஆனால் இந்த வசனத்தில் தாவூத் நபி ஏதாவது தவறை செய்ததாக சொல்லி காட்டுகின்றான். அது எப்படிப்பட்ட தவறாக இருக்கக்கூடும்? என்ன செஞ்சிருக்கலாம்? அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக யாராவது ஒரு சாதாரண மனிதனுடைய மக்களுடைய நிலத்தை என்ன செஞ்சிருப்பாரு, கையகப்படுத்தி இது போன்ற ஒரு சிறிய தவறை செய்திருக்க, இப்படித்தான் செஞ்சான்னு இல்ல, இது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடும், அப்படித்தான் நடந்தது சொல்லவில்லை. ஒரு உதாரணத்திற்காக என்ன செய்யறாரு பிஜி அவர்கள் தன்னுடைய அந்த திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பில் இந்த விளக்கத்தை கூறுகின்றார். இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லவில்லை, இது போன்று நடந்திருக்க கூடும் என்றுதான் கூறுகின்றார். அப்போ இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தது தவறு, சுய விளக்கம் கொடுத்து விட்டால் நம்ம சுய விளக்கம் கொடுக்கலையே, ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டி இது மாதிரி நடந்திருக்கலாம், இப்படித்தான் நடந்தது என்று எந்த ஒரு இடத்திலும் பாதிக்கவில்லை, ஒரு விளக்கத்திற்காக செஞ்சிருக்காரு, இதை சொல்லி இருக்கின்றால் இது ஒரு தவறு கிடையாது. இதை என்ன செய்கின்றார்கள், சுய கருத்தை திணித்ததாக ஒரு மாயை ஏற்படுத்துகின்றார்கள். அடுத்ததாக சஹீஹான ஹதீஸ் திருமறை குர்ஆனுக்கு முரண்படுவதாக நாம் ஒரு சில ஹதீஸ்களை சொல்லி காட்டியிருக்கின்றோம். அது ஆதாரபூர்வமாகத்தான் நாம் அதை எடுத்து வைத்திருக்கின்றோம். இது வந்து இந்த சஹீஹான ஹதீஸ் இருக்கு பாருங்க, புகாரியிலும் ஒரு சில ஹதீஸ் செய்து திருமறை குர்ஆனுக்கு முரண்படுவதாக நாம் விமர்சனம் செய்திருக்கின்றோம். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ் புகாரி வந்து குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்குது,
சரியான ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரண்படும் என்று என்ன செய்யலாம் என்ற வாதத்தை வைக்கின்றார்கள். புகாரியில் வந்து இரண்டு விதமான செய்திகள் என்ன செய்கிறது வருகிறது. ஒரு செய்தியில் வந்து இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இஹ்ராம் கட்டிய நிலையில்தான் திருமணம் செய்தார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இல்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் திருமணம் செய்யவில்லை, இஹ்ராம் கட்டாத நிலையில் தான் திருமணம் செய்தார்கள் என்ற செய்தியும் என்ன செய்து புகாரியில் வருகிறது. இப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம் சொன்னா, ஹதீஸுக்கு ஹதீஸ் என்ன செய்து முரண்படுது. ஒன்று ரசூலா இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி வருது, இன்னொன்று வந்து இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணவில்லை என்று வருகிறது. இரண்டும் முரண்படும் பொழுது ஏதாவது ஒன்றுதான் சரியாக இருக்க முடியும். இதைத்தான் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறது. எது சரியா இருக்க முடியும்? மைமூனா அவர்களைத்தான் ரசூலா கல்யாணம் பண்ணாங்க. அந்த மைமூனாவை தன்னுடைய திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது ரசூலா இஹ்ராம் கட்டும் போது செய்யவில்லை என்று சொல்கின்றார்கள். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துதான் சரியாக இருக்க முடியும் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப புகாரியில வந்து இரண்டு ஹதீஸ் முரண்படும் பொழுது அதை நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டவர் யாரோ அவருடைய கருத்து நாம் என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்து மற்றொரு கருத்தை நிராகரித்து விடுகின்றோம். இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய தவறு, அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படும் பொழுதே அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? முரண்படக்கூடிய ஒரு ஹதீஸை வந்து தூக்கி வைத்து விடுகின்றார்கள். இப்ப நாம் என்ன கேட்கிறோம் சொன்னா, ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படும் பொழுது நீங்க ஒரு ஹதீஸ் என்ன செய்றீங்க? ஒதுக்கி வைத்து விடுகின்றீர்கள். ஹதீஸை விட பல மடங்கு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் உள்ள வசனங்கள் அனைத்து சஹாபாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனா ஹதீஸ் அப்படி கிடையாது. ஒரு ஹதீஸ ஒரு சஹாபி சொல்வார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி இருப்பார்கள், அவர் மட்டும்தான் என்ன செஞ்சிருப்பாரு? தெரிந்திருப்பார். அப்போ திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு வரும் பொழுது அது புகாரில இருந்தாலும் சரி, எந்த நூலில் இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆனை தான் செய்ய முடியும். திருமறை குர்ஆனுக்கு தான் நாம் முக்கியத்துவம் செய்ய முடியும், முக்கியத்துவம் கொடுக்க முடியும். என்ற ஹதீஸ் என்பது சஹாபாக்கள், ஒரு சஹாபி எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் சொன்ன எல்லா விஷயத்தையும் தெரிந்திருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு மட்டும் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள், சில சஹாபாக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள், அதிகமான சஹாபாக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். எல்லா விஷயங்களையும் எல்லா சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் சொல்லவில்லை. அவர் நமக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரண்படும் பொழுது நபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சஹாபி செய்திருக்க முடியும், தவறாக அறிவித்திருக்க கூடும். அது சஹாபியிடமிருந்து கேட்டவர், அவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? சில வாசகங்களை மாற்றி இருக்க கூடும். ஆனா குர்ஆன்ல வந்து எந்த விதமான மாற்றங்களும் வந்திருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம் தான் இந்த அறிவுரையை, உபதேசத்தை இறக்கி வைத்தோம், நாம் தான் இதை பாதுகாப்போம். திருக்குர்ஆனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். இன்னும் சொல்லும் பொழுது இன்னா அலைனா ஜமாஅஹு வ குர்ஆனஹு, இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓதச் செய்வதும் நம்மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ திருமறை குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒரு சில ஹதீஸ்கள் முரண்படும் பொழுது அதை நபிகள் நாயகம் சொல்லி இருக்க முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் மார்க்கம் என்ற அடிப்படையில் பேசியதும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியாகத்தான் இருக்க முடியும். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த நபி தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார், அவர் பேசுவது அனைத்தும் அல்லாஹ்வுடைய இறை செய்தி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நபியுடைய ஹதீஸும் இறை செய்தி, திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய இறை செய்தி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. திருமறை குர்ஆன் அனைத்து சஹாபாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியானப்பட்டது. ஹதீஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சஹாபியும் எல்லா விஷயத்தையும் சரிபார்க்கவில்லை, ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்க கூடும். இதன் காரணத்தினால்தான் ஹதீஸ்கள்ல வந்து சஹீஹ் தஈஃப் என்றெல்லாம் பிரிக்கின்றார்கள். அப்ப நாம் என்ன சொல்கின்றோம்? திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸ் வரும் என்றால், திருமறை குர்ஆனுடைய கருத்திற்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வரும் பொழுது அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹதீஸை விட்டுவிட வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். நாம் சொல்லக்கூடிய கருத்து இது இதுதான் இறைவனுடைய வேதம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, இறைவனுடைய செய்தியில் முரண்பாடு இருக்காது,
முரண்பாடை போன்று வரும் என்றால் அது இறைவனுடைய செய்தியாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த கருத்தை கூறுகின்றோம். நாம் எதையெல்லாம் திருமறை குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்கின்றோமோ அதையெல்லாம் நாம் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சொல்கின்றோம். நாம் சொல்லக்கூடிய தவறாக இருந்தால் அதற்குரிய விளக்கங்களே அவர் செய்ய வேண்டும், எடுத்து வைக்க வேண்டும். நாம் இதற்கு முன்பாகவே பல செய்திகளில் சாலிமுடைய ஹதீஸை நாம் சொல்லி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 15 வயது வாலிபருக்கு ஒரு இளம் வயது பெண்ணை பாலூட்ட சொன்னதாக வருகின்ற ஹதீஸ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரண்பட்டது என்று நாம் சொல்லி இருக்கின்றோம். அதுபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமறை குர்ஆன்ல அதாவது 5 தடவை ஒரு குழந்தை தாயினுடைய மார்பகத்தில் பால் அருந்தினால்தான் தாய் மகன் என்ற உறவு, பால்குடி குழந்தை என்ற உறவு ஏற்படும் என்ற வசனம் திருமறை குர்ஆனில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை இந்த வசனத்தை நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். அவர்கள் மரணித்த பிறகு இந்த வசனத்தை காணவில்லை என்று முஸ்லிமிலே 2634 செய்தியாக ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருகிறது. இதை சஹீஹானது, சரியானது என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் குர்ஆனில் பல வசனங்கள் மறைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் வந்துவிடும். எனவே இந்த செய்தி சரியில்லை என்று நாம் மறுக்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி 2321 ஹதீஸா வருகிறது. அதுல வருகிறது, நபிகள் ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, கலப்பையை பார்க்கிறாரு, உழுது போடக்கூடிய கருவி, அந்த கலப்பையை பார்த்து சொல்லி காட்டுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யதுகுலு ஹாதா பைத கௌமின் இல்லா அத்கலஹுல்லாஹு துல்ல. இந்த கலப்பை ஒரு வீட்டிற்குள் இருக்கும் என்றால் அந்த வீட்டிற்கு இழிவு வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. இது புகாரில் இருக்கிறது. கலப்பை ஒரு வீட்டுக்குள்ள வருவதனால் ஒரு விவசாய கருவி, விவசாயம் என்பது ஒரு நல்ல ஒரு ஹலாலான ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு பயன்படக்கூடிய கருவிதான் கலப்பை என்பது. அப்ப அது வீட்டுக்குள் இருந்தால் அந்த வீட்டிற்கு இழிவு வந்துவிடும் என்பது இது அறிவுக்கு பொருந்தவில்லை. திருமலை குர்ஆன் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் விவசாயிகளாகத்தான் இருந்தார்கள். அந்த விவசாயத்தை அல்லாஹ்வே சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான். எனவே ஹதீஸ்களில் செய்து விவசாயத்தை பற்றி அல்லாஹ் ஹதீஸ்களிலும் அல்லாஹ் சிறப்பை சொல்லி காட்டுகின்றான். சுருக்கமாக சொல்கின்றேன். அவங்க கலப்பை வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீட்டுக்கு இழிவு வந்துவிடும் என்பது நாம் மொத்தத்தில் பார்க்கும்போது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதாக இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்ற வாதத்தை நாம் வைக்கின்றோம். இதற்கு முறையான பதிலாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு மலக்குல் மௌத் மூசா நபி அடித்தார், மலக்குல் மௌத்துடைய கண்ணு வெளியே வந்து விட்டது. மூசா நபி மரணிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார் என்ற கருத்தில் எல்லாம் புகாரியில் வருகின்றது. இந்த செய்தி புகாரியில் 1339 ஹதீஸா இருக்குது. மலக்குமார்கள் அவர்கள் பலமானவர்கள், ஒரு அடி அடித்தா கண்ணெல்லாம் வெளியே வந்துடாது, அவங்க வல்லமை மிக்கவர் என்று திருமறை குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர் இந்த உலகத்தை நாட மாட்டார்கள். யூத கிறிஸ்தவர்கள் தான் மரணத்தை வெறுத்தார்கள், நபிமார்கள் அப்படி வெறுக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸிலே மூசா நபி மரணத்தை வெறுத்ததாக வருகிறது. மலக்குல் மௌத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில், மலக்குமார்கள் பலவீனமானவர்கள் சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஹதீஸுடைய வாசகம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது கிலாதுன் ஷிராதுன், அவர்கள் வலிமையானவர்கள், கடுமையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படிப்பட்ட வசனங்களுக்கெல்லாம் இந்த செய்தி முரண்படுகிறது. எனவே இதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் சொல்லி காட்டுகின்றோம். இதற்கு முன்பு பேசிய செய்தியிலேயே இதை நாம் விரிவாக விளக்கி இருக்கின்றோம். அப்ப இதுக்கு மறுப்பு சொல்லக்கூட என்ன செய்யணும், நாம் என்னென்ன வசனங்களை எந்தெந்த வசனத்திற்கு முரண்படுகிறது சொன்னோமோ அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். விளக்கம் கொடுக்காமல் ஒத்தாமதோ என்ன செய்யக்கூடாது, சொல்லிக் கொண்டு போகக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் எடுத்து வைத்தோம், சுலைமான் நபியுடைய செய்தி. அந்த சுலைமான் நபி ஒரு ஹதீஸ் புகாரியில 3424 வருது. சுலைமான் நபிக்கு 70 மனைவி இருந்தாங்க அப்படின்னு வருது. அந்த 70 மனைவியோடும் சுலைமான் நபி சொன்னாங்களாம், நான் 70 மனைவியோடும் இன்ற இரவு உறவு கொள்வேன், அந்த 70 மனைவிக்கும் குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் குதிரை வீரர்களாக மாறுவார்கள், குதிரை வீரர்களாக மாறி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் செய்து ஷஹீத் ஆவார்கள் என்று சுலைமான் நபி சொன்னதாக வருகிறது. அவர் சுலைமான் நபி சொல்லும் பொழுது ஒரு மலக்குல் மௌத் சொன்னாரா, நீங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால்தான் இப்படி நடக்கும் என்று சொல்லுங்கள் என்று ஒரு மலக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்படி மலக்கு சொல்லிக் கொடுத்தும் சுலைமான் நபி இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை என்று என்ன செய்கிறது, புகாரில் வருகிறது. ஒரு ஹதீஸில் 70 மனைவி என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸில் புகாரியில் 5242 100 மனைவிமார்கள் என்று வருகிறது. மற்றொரு செய்தியில்
90 மனைவிமார்கள் என்று வருகிறது. புகாரில 6639 சுலைமான் நபிக்கு 90 மனைவி இருந்தார் என்று வருகிறது. புகாரில முஸ்லிமில் 3123 60 மனைவிமார்கள் என்று இருந்தார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த ஹதீஸ்களிலேயே எண்ணற்ற முரண்பாடுகள், 60 வருது, 70 வருது, 90 வருது, 100 வருது, ஹதீஸ்களுக்குள்ளே முரண்பாடுகள். அதே மாதிரி சுலைமான் நபி நாளை நடப்பதை எந்த நபியும் அறிய முடியாது. சுலைமான் நபி சொல்றாரு, நான் எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கும், 100 பேரும் குதிரை வீரனாக மாறுவார்கள், எல்லாருமே ஷஹீதாவாங்கன்னு சொல்றாங்க. சுலைமான் நபி எப்படி நாளை நடப்பதை அறிய முடியும்? அப்ப நாளை நடப்பதை அவங்க அறிய முடியாது. சரி, அல்லாஹ் நபிமார்கள் சொல்லிக் கொடுப்பான, அப்படி சொல்லி அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்று வைத்துக் கொண்டாலும், அல்லாஹ் மறைவான விஷயத்தை அறிவித்து கொடுத்தான் என்றால் அது கண்டிப்பா நடக்கும். ஆனா சுலைமான் நபிக்கு நடக்கல. அவங்களுக்கு 100 குழந்தை பிறக்கவும் இல்ல, ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது. அந்த ஒரு குழந்தை கூட ஒரு சதை பிண்டமாக பிறந்தது என்றுதான் வருது. அப்ப ஒரு நபி மறைவான விஷயத்தை அறிய மாட்டார் என்று சுலைமான் நபி மறைவான விஷயத்தை அறிந்ததாக வருகிறது. இல்ல அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா நடந்திருக்க வேண்டும், இங்க நடக்கவும் இல்லை. அப்ப இது இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு மலக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சுலைமான் நபிக்கு சொல்லிக் கொடுத்தும் சுலைமான் நபி இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை என்று அந்த ஹதீஸில் வருகிறது. நபிமார்கள் இப்படி நடக்க மாட்டார்கள், நபிமார்கள் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்று திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இப்படி பலவிதமான முரண்பாடுகள் இந்த ஹதீஸில் இருக்கிறது. எனவே இதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நாம் கூறுகின்றோம். இதற்கு என்ன செய்யணும்? அந்த முறையான விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி புகாரியில் 2800வது ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்ற பெண்மணியுடைய வீட்டில் போய் அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் தூங்கினார்கள் என்று வருகிறது. அந்த பெண்மணி தனியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் போய் அந்த உம்மு ஹராம் என்ற பெண்ணுக்கு பக்கத்தில் தூங்கினார்கள் என்று புகாரியில் 2800 வருகிறது. புகாரில 2878 என்ன வருதுன்னு சொன்னா, சத்தக்கா இந்தஹா உம்மு ஹராமின் மீது சாய்ந்து கொண்டு தூங்கினார்கள் என்று வருகிறது. அதே மாதிரி முஸ்லிமில் 3535 ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் என்ற அந்நிய பெண் பேன் பார்த்தார்கள் என்று செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய பெண் வீட்டுல போய் அவங்க பக்கத்துல தூங்குனாங்கன்னு வருது, அவங்க மேல சாய்ந்து கொண்டிருந்தார்கள் வருது. அந்த அந்நிய பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்ததாக வருகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒருபோது நடந்திருக்கவே மாட்டார்கள். ஆமா, அந்த உம்மு ஹராம் என்ற பெண்ணு தகுத்த உபாதா இப்னு சாமித்துடைய மனைவியாக இருந்தான்னு சொல்லி வருது. அப்ப அடுத்தவருடைய மனைவியுடைய வீட்டுக்கு போய் அவங்க பக்கத்து நபிகள் நாயகம் தூங்கி இருப்பார்களா? அவங்க மேல சாய்ந்து கொண்டு இருந்திருப்பார்களா? அடுத்த ஒரு அந்நிய பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்திருப்பார்களா? இப்படிலாம் நடக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, மா மஸ்ஸத் எதுஹு இளம்பிராத்தின், ரசூலுல்லாஹ்வுடைய கையை எந்த பெண்ணுடைய கையையும் தொட்டதில்லைன்னு சொல்லி வருகிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், எந்த மனிதனும் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் என்று வருகிறது. நாம் முன்கூட்டியே நாம் சென்ற செய்தியிலே விளக்கி இருக்கின்றோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையிலே மேற்கண்ட செய்திகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த ஆணும் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போட்டால் அவர்கள் தான் அதை முதலில் பின்பற்றி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வை கட்டளை போட்டுவிட்டு ஒரு பெண்ணோடு தனிமையில் இருப்பார்களா? நிச்சயமாக ஒரு இறை தூதர், நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதர் அப்ப நடந்திருக்கவே மாட்டார்கள். இந்த ஹதீஸிலே ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் இது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பதால் நாம் அறியாத ஒரு பிழை இந்த செய்தியில இருக்கிறது. எனவே இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது சொல்கின்றோம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து தவறாக இருக்கும் என்றால் அதற்கு முறையான விளக்கத்தை சொல்ல வேண்டும். பொத்தாம் பொதுவாக ஹதீஸை மறுத்து விட்டார்கள் என்று சொல்வது ஒரு அறிஞருக்குரிய ஒரு கருத்தாக இருக்க முடியாது. அதே போல சொல்கின்றார்கள், அதாவது சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது சொல்றாங்க, இது 50க்கும் கீழே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 50 ஹதீஸுடைய எண்ணிக்கையை தான் கேட்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். எப்படி கேட்கிறாங்க? எல்லா ஹதீஸும் வந்தாச்சுல, எல்லா குர்ஆன் வசனமும் வந்தாச்சு, எல்லா ஹதீஸும் கம்ப்யூட்டர்ல வந்தாச்சு, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களோட எண்ணிக்கையை தர வேண்டியதான இவங்க ஒரு ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சரியான ஹதீஸை மறுத்துக் கொண்டே போனோம்னு சொன்னா ஒவ்வொருவரும் வருவான்,
ஒவ்வொரு ஆளும் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது என்று ஒவ்வொருவரும் அவனுக்கு பிடிக்காத ஹதீஸை எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுத்து விடுவார்கள். எனவே அந்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கையை தர வேண்டும் என்று முஜீபுர் ரஹ்மான் உமரி கேட்கின்றார். இது கேட்கக்கூடிய கேள்வி ஒரு அறிஞர் கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. ஹதீஸ் கலையில் ஞானம் பெற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. ஏனென்றால் நாம் அதே முஜீபுர் ரஹ்மான் உமரியை பார்த்து கேட்கிறோம். குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்தாச்சுல, எல்லா ஹதீஸ் புத்தகங்களும் கம்ப்யூட்டர் வந்தாச்சுல, ஹதீஸ்களை இமாம்கள் சஹீஹ் லஈஃப்னு பிரிக்கிறாங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் எண்ணிக்கை எங்கிட்ட கேட்கறீங்க? சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த ஹதீஸ் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் தெரிகின்ற ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவதை போன்று தோன்றுகிறது, அதற்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கிறது, நாம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். நாளைக்கு இன்னொரு ஹதீஸ் தோன்றும், அப்போ வரும்போது சொல்ல முடியுமே தவிர முதலே பொதுவாக இவையெல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதை ஆய்வு செய்யும் பொழுது அந்தந்த நேரத்தில் தான் அந்த கருத்துக்கள் நமக்கு தென்படும். இப்ப நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறோம், எல்லா ஹதீஸும் வந்தாச்சு, ஹதீஸ்களை இமாம்கள் சஹீஹ் லஈஃப்னு பிரிக்கிறாங்க. நாம கேட்கிறோம், இமாம்கள் ஹதீஸ்களை சஹீஹ் லஈஃப் என்று பிரித்து விட்டார்கள். இப்படி பிரித்தார்கள் என்றால் ஒருவன் வருவான், அவனுக்கு பிடிக்காத ஹதீஸை எல்லாம் லஈஃப் என்று சொல்லி விடுவான். எனவே லஈஃபான ஹதீஸ்களுடைய பட்டியலை சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தர வேண்டும். எல்லா ஹதீஸும் வந்தாச்சுல, நீங்க எப்படி எங்கள்கிட்ட முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் எண்ணிக்கையை கேட்கிறீங்களோ அதே போன்று நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். எல்லா ஹதீஸும் கம்ப்யூட்டர் வந்துச்சுல, நீங்க என்ன பண்ணுங்க? லஈஃபான ஹதீஸ்களுடைய பட்டியல் எங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் தரக்கூடாது, லஈஃப்ல யார் யாரெல்லாம் பலவீனமானவர்கள் என்ற பட்டியல் நீங்க கொடுங்க. அதே மாதிரி ஹதீஸ்கள்ல மௌகூஃபான செய்திகள் இருக்குது, தொடர்பு அறிந்த அறிவிப்பாளர் தொடர் முறிவுடைய ஹதீஸ்கள் இருக்குது. எல்லா ஹதீஸ் கிதாபும் கம்ப்யூட்டர் வந்துட்டுல, நீங்க என்ன பண்ணுங்க? எந்த ஹதீஸ் எல்லாம் தொடர்பு அறிந்த செய்திகள் சொல்லி காட்டுங்க, எந்த ஹதீஸ் எல்லாம் மௌகூஃப்ங்கிற பட்டியலை கொடுங்க, எந்த ஹதீஸ் எல்லாம் முர்சல்ங்கிற ஹதீஸை கொடுங்க, எந்த ஹதீஸ் எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற பட்டியலை கொடுங்க. இப்படி கேட்ட ஒரு ஆள் கேட்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கலையை பற்றி தெரிந்த ஒருவர் நிச்சயமாக இது போன்ற ஒரு கேள்விகளை கேட்க மாட்டார். இமாம்கள் செஞ்ச இப்னு ஹஜர் அவர்களே ஒரு ஹதீஸை லஈஃப் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்வோம்? அது சஹீஹ் என்று வாதிப்போம். இன்றைக்கு அவங்க சஹீஹ் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கு நாம் லஈஃப் என்று சொல்லுவோம். இதுவெல்லாம் அந்தந்த நேரங்களில் ஆய்வு செய்வதை பொறுத்து ஆதாரங்களை பொறுத்து சொல்லக்கூடிய விஷயம். எண்ணிக்கையை தாங்க என்று கேட்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். ஒரு பேச்சுக்கு யாராவது ஒருவன் ஒரு ஹதீஸை சொல்லி இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லு என்று அவன் தவறான முறையில் சொல்வான் என்றால் விட மாட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சஹீஹான ஹதீஸை ஒருவன் லஈஃப் என்று சொன்னால் அவன் சொல்வது தவறு நாங்கள் வாதிக்கின்றோம். உதாரணமாக ஜகாத் செல்வத்தை தூய்மைப்படுத்தும் என்ற ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் முஜீபுர் ரஹ்மான் உமரி சஹீஹான ஹதீஸ். முஜீபுர் ரஹ்மான் உமரி இது லஈஃப் என்று கூறுகின்றார், நாம் விட மாட்டோம். முஜீபுர் ரஹ்மான் உமரி சொல்லக்கூடிய வாதம் தவறானது, அந்த ஹதீஸ் சஹீஹானதுதான் என்று நாம் தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றோம். அதே போன்று எவராவது ஒருவர் ஒரு ஹதீஸை சொல்லி சரியான முறையில் ஆதாரம் காட்டாமல் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்வார் என்றால் நாங்கள் அதை அவரை விடவும் மாட்டோம், அந்த ஹதீஸை நாங்கள் மறுத்து விடவும் மாட்டோம். எப்படி முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் சஹீஹான ஹதீஸை லஈஃப் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாங்கள் மறுப்பு கொடுத்து விளக்கம் கொடுக்கின்றோமோ, அதே போன்று யாராவது ஒருவர் சரியான ஹதீஸை மறுத்தார் என்றால் அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சரியான விளக்கத்தை கொடுப்போம். இதுதான், இந்த அடிப்படையில் தான் ஒரு முறையான ஆய்வு அமைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஜித்தாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சகோதரர் இப்ராஹிம் மதனி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார். சகோதரர் பிஜே அவர்கள் ரமலான் மாதத்திலே 72 கூட்டங்கள் என்ற தலைப்பிலே பேசுகிறார்கள். அந்த தலைப்பிலே பேசும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அதாவது நபி தோழர்களை பற்றி அவர்கள் செய்த சம்பவங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதாவது கிரிமினல் அம்ருபின், அதாவது ஒரு சஹாபியை பற்றி கிரிமினல் சொல்றாங்க. இந்த கிரிமினல் என்ற வார்த்தை தவறான அர்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒன்று கிடையாது. நம்ம நடைமுறையில் பார்க்கின்றோம். ஒரு ஆள் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படும் பொழுது இவர் ரொம்ப கிரிமினலான ஆளு அப்படின்னு அவர் கிரிமினல் என்ற அர்த்தமா அந்த பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு புத்திசாலியா ஒரு ஆளை செயல்படும் பொழுது அவரை கிரிமினல் என்று சொல்லுவோம். அது அவரை தவறாக கூறுவது கிடையாது.
இன்னும் சில இடங்கள்ல சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார். உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாவது ஹலீஃபா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்த ஒரு சஹாபி. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முகமது என்பவர் செய்றாரு, உஸ்மான கொலை செய்வதற்கு இவர் தான் காரணமாக இருக்கின்றார். உஸ்மானுடைய தாடியை பிடித்து இழுத்து என்ன செய்றாரு, இவர் தான் கீழே இழுக்கிறார். எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு தியாகம் செய்தவர். அந்த சஹாபியை முகமதுங்கிறார் தாடியை பிடிச்சு இழுக்கிறார். இவர் செய்த இந்த காரியத்தை எப்படி சொல்வது? சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் தான், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அவர்கள் செய்த தீமைகளை கூட அழித்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார்கள், அவரை நாம் நேசிக்கின்றோம். ஆனால் இவ்வளவு சம்பவம் நடந்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார்கள். உஸ்மான் அவர்களுடைய தாடியை பிடித்து முகமது பின் அபூபக்கர் இழுக்கின்றார், இழுத்ததாக வருகின்றது. இப்படி இழுத்த ஒரு காரியத்தை அவர் முகமது என்ற அவர் ஒரு ரவுடித்தனம் செய்தார் குறிப்பிடுகின்றார். இப்படி சொல்ல தப்பு கிடையாது. அவர் இது எப்படி சொல்றது? ஒரு பெரிய சஹாபியை தாடியை பிடித்து இழுத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கின்றால் இது ஒரு ரவுடித்தனம் தான். இது சொன்ன தப்பு கிடையாது. இது தவறு என்றால் அந்த அறிஞர்கள் அந்த சம்பவத்தை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அதுவும் தவறுதான். அந்த சம்பவத்தை பதிவு செய்தவரை திட்டிவிட்டு நம்மளை திட்டலாம். நாம் சொன்ன தவறு என்றால் அந்த சம்பவத்தை முகமது பின் அபூபக்கர் தான் தாடியை பிடித்து இழுத்தார், அவர்தான் கொலை செய்தார், அவர்தான் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார் என்று பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்களே, அவர்களை முதலில் திட்ட வேண்டும். ஏனென்றால் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சஹாபாக்களை பத்தி கொலை செஞ்சாங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அவர்களை திட்டி விட்டுத்தான் நம்மை திட்ட வேண்டும். எனவே அந்த ரவுடித்தனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. அவர் செய்த காரியம் தவறான காரியம் தான். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ரசூலா இறந்து போன பிறகு அவங்க மின்னா அமீர் மின்கும் அமீர், எங்கள் அன்சாரிகளாக எங்களுக்கு ஒரு அமீர், முஹாஜிர்களாகிய உங்களுக்கு ஒரு அமீர். இந்த வாசகத்தை அவங்க சொன்னது சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் தான், அது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. நம்மை விட உயர்ந்தவர்கள், அவங்க செய்யக்கூடிய தர்மம், நாம மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சஹாபாக்கள் கையளவு செய்தவர்கள் செய்ய முடியாது, ஈடாக ஆக முடியாது. ஈமானில் உயர்ந்தவர்கள், தியாகத்தில் உயர்ந்தவர்கள். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடமும் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. ரசூலா இறந்த பிறகு மின்னா அமீர், அன்சாரிகள் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு ஒரு அமீர் சொன்னாங்க. இந்த வாசகத்தை ஏன் சொல்ல வேண்டும்? அவர்களிடம் இன உணர்வு மேலோங்கியதால் தான் அவங்க சொன்னாங்க. பிறகு தவறு என்று தெரிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொன்னாங்க, ஒன்றுபட்டு விட்டார்கள். அப்ப அவர்களிடமும் இன உணர்வு இருந்ததாக சகோதரர் பி சொல்லி காட்டுறாரு. இதுவும் தவறு கிடையாது. அவங்க அந்த வாசகத்தை ஏன் பயன்படுத்தினார்கள்? மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடம் தவறுகள் நடந்திருக்கிறது, அந்த எண்ணம் வந்ததினால்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதுதான் நமக்கு விளங்குது. இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இந்த மாதிரி ஒரு சில வாசகத்தை சகோதரர் பிஜே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வாசகம் அது தவறாக பயன்படுத்தப்பட்ட வாசகங்கள் கிடையாது. அந்த சம்பவங்களை வைத்து மனிதன் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் தவறுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது ஒரு சில வாசகங்களை பிஜே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சம்பவத்தை முன்னிட்டு கூறப்பட்டதை தவிர நாம் சஹாபாக்களை இழிவுபடுத்துவது என்றோ அவர்களை நம்மை விட தரம்தான் என்று விமர்சிப்பது கிடையாது. சம்பவத்தை எடுத்து கூறும் பொழுது அதை அந்த சம்பவத்தின் நிலையை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த வாசகங்கள் ஒன்றும் தவறான வாசகங்கள் கிடையாது. நபி என்று பார்க்கிறோம், ஹாத்திப் பின் அபீ பல்தா சாஹிப் என்ன பண்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி போகும் பொழுது இவர் ரகசியமா செய்தி அனுப்பி மக்காவாசிகள் தெரியப்படுத்தாரு. நாம் என்ன சொல்லுவோம், ஹாத்திப் பின் அபீ பல்தா ராணுவ ரகசியத்தை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் எழுதி அனுப்பியது என்பது உண்மை. அந்த சஹாபி பத்ர் போரை கலந்து கொண்ட சஹாபி, ரசூலுல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றார்கள். அவர் சொர்க்கத்திற்கு உரியவர், சொர்க்கத்திற்கு உரிய சஹாபிதான். அவரை நாம் மதிக்கின்றோம், அவரை நேசிக்கின்றோம். ஆனால் அவர் செய்த அந்த காரியத்தை எப்படி சொல்றது? ராணுவ ரகசியத்தை எழுதி அனுப்பினாரா இல்லையா? ராணுவ ரகசிய சஹாபி என்ன செஞ்சாரு? எழுதி அனுப்பினார். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக அந்த விஷயத்தில் நடந்து கொண்டால் அதை அப்படித்தான் சொல்ல முடியும். இப்படி சொல்வதில் எந்த தவறும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே சகோதரர் பிஜே அவர்கள் பயன்படுத்திய ஒரு சில வாசகங்கள்
அதை தவறான பொருளை பயன்படுத்தி இருப்பதாக கூறுகின்றார்கள். அப்படி எந்த ஒரு தவறான ஒரு பொருளிலும் சகோதரர் பிஜே சொல்லவில்லை. அந்த சம்பவத்தை பொறுத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே இப்படி பயன்படுத்தியவன் தவறு இல்லை என்பதை சொல்லிக் கொண்டு சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். நாம் சில சமயங்களில் மனது புண்படக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அவர் எந்த அளவு கடுமையான வாசகங்களை பேசியிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதே தரத்தில் உள்ள வாசகங்களை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். முறையான அடிப்படையில் மூமின்கள் என்ற அடிப்படையில் அவர் நமக்கு மறுப்பு சொல்லியிருந்தார் என்றால் அதே அடிப்படையில் நாமும் சரியான முறை மறுப்பு சொல்லியிருப்போம். ஆனால் தௌஹீத் ஜமாத்தை விமர்சிக்கக்கூடிய வகையில், தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்தை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்களுடைய வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருப்பதால் நாமும் அவர் எந்த அளவிற்கு வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே போன்று சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அதுபோன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் விளக்கத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது அது எல்லா நிலைகளிலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கொள்கைதான். நாம் மறுமைக்காக வாழ்கின்றோம். இந்த உலகம் நம்முடைய நோக்கம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் நாம் கொள்கையாக கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு அறிஞருடைய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு நோக்காதீர்கள். நமக்கு இயக்க வெறி முக்கியத்துவம் கிடையாது. யார் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியும் சத்தியத்தை விட்டும் நம்மை திசை திருப்பிவிடக் கூடாது. நம்முடைய நோக்கம் இந்த உலகத்திலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ வேண்டும், மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எனவே ஒரு தனி மனிதர் மீது கொண்டுள்ள வெறுப்பு சத்தியத்தை விட்டும் நம்மை திசை திருப்பிவிடக் கூடாது. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் நம்முடைய ஜமாத் என்பதற்காக பார்க்காதீர்கள். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்கிறதா, இவர்கள் சரியான அடிப்படையில் சொல்கின்றார்களா என்ற விளக்கத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் நாம் நம்முடைய மறுமை வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனை நம்பிய மக்கள் அவனை உண்மையான சத்திய வழியில் நடந்து அந்த அடிப்படையில் வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உள்ளதை உள்ளபடி வழங்கி அவனுடைய சத்திய கொள்கையில் இறுதி நாள் நம்முடைய மரணம் வரை இருந்து நாம் ஈமானோடு மரணிக்கக்கூடிய மக்களாக இறைவன் நம்முடைய அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஆய்வுரையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.